வீட்டில் அடிக்கடி ஃபியூஸ் போகுதா? ரெட், பிளாக், கிரீன் வயரே சொல்லிடும். அசால்ட்டா இருக்காதீங்க. ஒரு வீட்ல அடிக்கடி ஃபியூஸ் போகும். அவங்க சாதாரணமா ஃபியூஸ் கம்பிகளை மட்டும் மாத்திட்டு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஒயரோட நிறங்கள் ரெட், பிளாக், கிரீன் சும்மா அழகுக்காக வைக்கப்பட்டவை அல்ல. ஒவ்வொரு நிறமும் மின்சாரம் எப்படி ஓடுது, எங்க போகுது, எப்போது ஆபத்து வருது என்பதை சொல்லும் ரகசிய குறியீடுகள். இதை அறியாமலேயே பலர் பிளக் பாயிண்டுகளை மட்டும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், வயர்களை சேர்க்கிறார்கள். ஆனால் இதுவே பல விபத்துகளும் பியூஸ் போகும் பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. முதலில் அந்த 3 நிறங்கள் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெட் வயர் லைவ் லைன், அதாவது மின்சாரம் பாயும் பாதை. இதுதான் மிக முக்கியமானது. இதை தவறாக இணைத்தால் உடனே ஸ்பார்க் ஏற்படும். பிளாக் வயர் நியூட்ரல், அதாவது மின்சாரம் திரும்பி செல்லும் வழி. இதை சரியாக பொருத்தவில்லை என்றால் சாதனங்கள் திடீரென நிற்கும் அல்லது ஃபியூஸ் அடிக்கும். கிரீன் வயர் எர்க், இது மின்சாரம் லீக் ஆனால் உடலுக்கே அடிக்காமல் தரையிலேயே அனுப்பிவிடும் உயிர்காப்பு கோடு. இந்த 3 வேலையை புரிந்து கொண்டால்தான் ஒரு வீடு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் பல வீடுகளில் அடிக்கடி ஃபியூஸ் போகும் பிரச்சனை இருக்கிறது. இதற்கான முதல் காரணம் ஒரே பாயிண்டில் அதிகமான சாதனங்களை இணைப்பது. பிளக் போர்டில் ஒரு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ், இன்னொரு பக்கத்தில் வாஷிங் மிஷின், மேலாக சார்ஜ் எல்லாம் சேர்ந்து இருந்தால் அந்த சாக்கெட்டில் ஓட்டம் அதிகரித்து ஒயர் சூடாகி ஃபியூஸ் வெடிக்கும். இதை சின்ன சின்ன விஷயம்தான் என்று விட்டுவிடும் பலருக்கு இது பெரும் ஆபத்தை உருவாக்கும். இரண்டாவது மறைமுகமான தவறு, வயர்களை வருடக்கணக்கில் மாற்றாமல் இருப்பது. ஒரு வீட்டில் வயர்கள் 10 வருடத்திற்கு மேல் இருந்தால் அவை உள்ளே உலர்ந்து பிளந்து மின்சாரம் ஓடும் இடம் குறையும். இதனால் சில இடங்களில் மின்சாரம் அடிக்கும், சில இடங்களில் ஸ்பார்க் ஏற்படும். இதை பெரும்பாலானோர் கவனிக்க மாட்டார்கள். நிபுணர் ஒருவரிடம் வருடம் ஒரு முறை குறைந்தபட்சம் சோதனை செய்வது அவசியம். மூன்றாவது, ஃபியூஸ் அல்லது MCBயை நாமே கையிட்டு திறக்கிறோம். இது உடைந்து போச்சு, நாமே மாற்றிக்கொள்ளலாம் என நினைப்பது பெரிய தவறு. ஒவ்வொரு கருவிக்கும் தேவையான ஆம்பியர் ரேட்டிங் வேறுபடும். தவறான ஃபியூஸை பொருத்தினால் சாதனங்கள் எரிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. இதனை மின்சார நிபுணர் மட்டுமே சரியாக மாற்ற முடியும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பல வீடுகளில் எர்த் கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. மின்சாரம் லீக் ஆகும் போது அதை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக எர்த் பயன்படுகிறது. இது இல்லை என்றால் வாஷிங் மிஷின், ஹீட்டர், மின்விசிறி போன்றவை கூட மின்சாரம் அடிக்கும் அபாயம் ஏற்படுத்தும். இதனால் உயிர் ஆபத்து கூட நிகழலாம். எனவே எர்த் கனெக்ஷனை நிபுணர் மூலம் சரிபார்த்து வைத்திருப்பது அவசியம். மற்றொரு பலரும் கவனிக்காதது ஒன்று இருக்கிறது, ஒயர் தடிமன். பெரிய கருவிகளுக்கு தடிமனான ஒயர் தேவை. ஆனால் சிலர் செலவு குறைக்க மெல்லிய ஒயரை பயன்படுத்துவார்கள். இதனால் ஓட்டம் அதிகரித்து ஒயர் சூடாகி கருகும். இது ஒரு நாள் தீப்பற்றும் அளவுக்கே போகும். வீட்டு மின்சார உபயோகத்தை பொறுத்து ஒயர் அளவை நிபுணர் பரிந்துரையின்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்.